ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நல்லா இறங்கியிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து ரொம்ப சிவியராக போயிட்டு இருக்கு. ஸோ இதோட அஃபெக்ட் வந்து பாகிஸ்தான் மார்க்கெட் பயங்கரமாக விழுந்தா நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சமாக இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இந்த வார் முடிகிற வரையும் தொடருமா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பேசலாம். இந்த இப்போ வார் நடக்கிறதுனால ஏதாவது செக்டார்ஸ்க்கெலாம் பாதிப்பு ஏற்படுமா அப்படி நிறைய விஷயங்கள் நீங்களே யோசிப்பீங்க. இதெல்லாம் கேட்கலாம் வேகர்வா சார் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ வார்னால நம்மளோட இந்தியன் மார்க்கெட் அப்படின்றது லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ வார்னால தான் இறங்கியிருக்கா இல்லை வேற ரீசனா, இது அப்படியே கண்டினியூ ஆகுமா எப்படி சார்? மேடம், ஜென்ரலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வார் சொன்னாலே மார்க்கெட் வந்து கீழே போகும். ம் ஓகே. அண்ட் இது வந்து வெறும் நம்ம மார்க்கெட் இல்ல, நம்ம மார்க்கெட் இந்த சென்ஸ் நம்ம வாருக்கு மட்டும் இல்ல. நீங்க வந்து ரஷ்யா யுக்ரைன் வார் இருக்கும் போது கூட மார்க்கெட் வந்து வேர்ல்டு ஓவர் எஃபெக்ட் ஆயிடுச்சு ஒரு வாட்டி. அதே மாதிரி நீங்க வந்து இஸ்ரேல் எல்லாம் எடுத்தீங்கன்னா கூட ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லா மார்க்கெட்டும் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிட்டு. ஸோ வார்னாலே டெஃபினட்டா என்னன்னா அந்த எக்கானமிக்கு வந்து கொஞ்சம் அடிப்படும். அண்ட் எப்பயுமே வந்து நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கவுண்டர் டேமேஜ் எப்பயுமே இருக்கும். ரைட்டா? நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா கூட ஒருத்தரை வந்து அடிக்க போனீங்கன்னா டெஃபினட்டா அதுவும் வந்து உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து ஜென்ரலா வார்னாலே நெகட்டிவா எடுக்கும். ஓகே. அண்ட் ஏன்னா வார் யார்கிட்ட சண்டை போட போறோம், எவ்வளோ எஃபெக்ட் ஆக போகுது, நம்மளுக்கு வந்து என்ன பாதிக்கப்பட போகுது, ஸோ அதை பத்தி யோசிச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே போகும். ஸோ அதனால தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே இந்தியா வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணும்போது மார்க்கெட்ல வந்து பெரிய ரியாக்ஷன் இல்லை. எதுக்குன்னா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். சிவிலியன் டார்கெட்னு சொல்லுவாங்கல்ல, பொதுமக்கள் மேல வந்து எந்த பாம்பும் போய் போடல, எல்லாம் டெரரிஸ்ட் அட்ரஸஸ் மேல தான் இந்தியா வந்து ஆக்ஷன் எடுத்துச்சு. ஆனா இப்போ அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் பண்ற விஷயம் வந்து இஸ் டோட்டலி என்ன சொல்றதுன்னா அன்அக்செப்டபிள் மாதிரி. ஓகே. அவங்க வந்து இன்னைக்கு வந்து நேத்து ஆமா சாட்டர்டே வந்து ஒரு மிசைலை பிடிச்சாங்க, வந்து டெல்லி வரைக்கும் விடுறதுக்கு வந்து மிசைலை விட்டாங்க. அப்கோர்ஸ் இந்தியன் ஆர்மி வந்து அதை பிடிச்சிச்சு. ஆனா டெல்லி வரைக்கும் போற மாதிரி அவங்க வந்து பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபுல் ஃபிளெஜ் வாரா வந்து மாறிச்சு டெஃபினட்டா. ஸோ அதனால ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து கீழே இருந்தது. இருந்தாலும் என்ன சொல்லுவேன்னா எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வந்திருக்கலாமோ நார்மலா, அவ்வளோ பெரிய ரியாக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து வரல. ஓகே. எதுக்குன்னா எண்ட் ஆஃப் த டே நம்மளோட எக்கானமி மார்க்கெட் வந்து நம்மளோட எக்கானமி பார்க்கும். ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வார் நடந்தா யார் ஜெயிப்பா அதுவும் வந்து மார்க்கெட் வந்து பார்க்கும். ப்ளஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு, அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பும் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ எல்லா சுச்சுவேஷனும் வந்து நம்ம ஃபேவரில் தான் இருக்கு. ஓகே. இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து முட்டாள்தனம் பண்ணுது. இந்தியா கூட 2 நாள் வந்து கம்மன் இருந்தது. இதுக்குன்னா உலகத்தில் வந்து எல்லாரும் பார்க்கட்டும் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி, சிவிலியன் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து அடித்தோன்னா என்ன ஆகும்னு வந்து யாருக்கும் வந்து தெரியாது. ரைட்டா? ஸோ அதனால சுச்சுவேஷன் இப்படி இருக்கு. அப்கோர்ஸ் ஃபுல் ஃபிளெஜ் வார மாறினா இன்னும் மார்க்கெட் வந்து கீழே கண்டிப்பா போகலாம், அது வந்து சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய நெகட்டிவ் இங்க வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. அன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து 1000 பாயிண்ட் பார்த்தோம். ரைட்டா? ஃபுல் ஃபிளெஜ் 1000 வந்து இன்னும் 2-3000 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆனா ரொம்ப எதிர்பார்க்கல மேடம் நான். இது வந்து என்ன ஆகும்னா லாங் டேர்ம் எஃபெக்ட் வந்து சரி இன்னைக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ் வார் பண்ணா கூட இந்தியா இஸ் கோயிங் டு பி வின்னர். பாகிஸ்தான் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டு. அந்த பாகிஸ்தான்ல ஆல்ரெடி 3 சைட்ல வந்து அட்டாக் ஆயிட்டு இருக்கு. இந்தியா சைட்ல வந்து இவங்க இப்படி பண்றாங்க, அங்க பிஎல்ஏ பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லி தனியா பலூச்சிஸ்தான் வேணும்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி டெய்லி பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. பிளஸ் டிபிபி தாலிபானே தாரிகே சம்திங் அது பேரு, அவங்க வந்து தாலிபான் சைட்ல வந்து ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் பாகிஸ்தான் வந்து எங்களுதுன்னு சொல்லி அவங்க வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? ஸோ பாகிஸ்தான் வந்து சண்டை பண்ண போனா கூட 3 பக்கம் சண்டை போடுறதுக்கு வந்து பாகிஸ்தானோட எக்கானமியும் இல்லை. இப்போ முந்தானே தான் பார்த்துருப்பீங்க, IMF லோன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சாங்ஷன் பண்ணாங்க. ரைட்டா? எதுக்கு? பாகிஸ்தான் கிட்ட பணம் இல்லை. ஸோ ஃபுல் ஃபிளெஜ் வார் பண்றதுக்கு வந்து எக்கானமி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணாது. பாகிஸ்தான் ஆர்மியும் நம்ம ஆர்மி முன்னாடி வந்து ரொம்ப சின்னது.
ப்ளஸ் 3 சைடில் வந்து நீங்கள் வந்து சண்டை கண்டிப்பாக எப்பயுமே போட முடியாது. ஒரு ஆள் வந்து சண்டை போடலாம், ஆனால் ஒரு ஆள் 3 ஆள் வந்து சண்டை போட முடியாது. ரைட். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, வார் நல்லது. இது ஃபுல் ஃப்ளைட் வாராக போயிட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எனக்கு தெரிஞ்சு பிஓகே வந்து இந்தியா திருப்பி எடுத்துடணும். இதுதான் ஒரு சான்ஸு. நான் அப்படி தான் யோசிப்பேன். நிறைய பேர் சொல்லலாம் வார் எதுக்கு, வார் தேவையில்லை. ஏன்னா ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு வியாதி வந்தா அதோட ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ரைட்டா? ஸோ ஃபுல் ஃப்ளைட் வார் பண்ணி பிஓகே வந்து நம்ம கண்டிப்பாக திருப்பி எடுத்துடணும். அதான் ஏன் இது விஷயம். பாக்கி கவர்மெண்ட் என்ன யோசிக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஓகே சார். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன் நம்மளோட மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும்னு இருக்கீங்க. இதனால இப்போ இந்த வார்னால நமக்கு பாதிக்கக்கூடிய செக்டார்ஸ்னு ஏதாவது இருக்கா சார்? இந்த இதுல இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் வார் வந்து ஒரு கோவிட் மாதிரி சிச்சுவேஷன் மேடம். எதுக்குன்னா ஒரு ஒரு நார்மலான சிச்சுவேஷன்ல சில செக்டர் ஏறலாம், சில செக்டர் குறையலாம், அந்த மாதிரி. ரைட்டா? ஆனா வார் வந்தாலே ஓவரால் மார்க்கெட்டு கீழே போகும். இப்போ கோவிட்ல வந்து நல்ல கம்பெனியும் 50% வந்துருச்சு, ஒரு சாதாரண கம்பெனி 51% இருந்துச்சு. புரியுதா? ஸோ வார்னால எந்த செக்டரும் பார்க்காம ஓவரால் செல்லிங் வந்து மார்க்கெட்ல வந்து வரும். ஓகே, நான் திருப்பி சொல்றேன், நான் வந்து பெருசா எதிர்பார்க்கல செல்லிங் மார்க்கெட்ல. ஃபுல் ஃபிளேஜ் வார் இருந்தா கூட கொஞ்சம் மார்க்கெட் ஒரு 2-3-5% கீழே போகலாம், அந்த சான்ஸ் இருக்கு. ஆனா அப்படியே கீழே போயிட்டு எல்லாமே வந்து கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி கண்டிப்பா வராது. ஏன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து உடனே திருப்பி வரும். உலகத்துக்கே தெரியும் ஸ்ட்ராங்கான எக்கானமி இந்தியா. ஸோ அதுக்காக நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கீழே போகும்போது ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபார்மா, ஐடி இந்த 2 செக்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் செக்டரா வந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன ஆனாலும் ஐடி ஓடும் அண்ட் என்ன ஆனாலும் ஃபார்மா ஓட போகுது. ஸோ இந்த 2 செக்டர் வந்து டிஃபென்சிவா சொல்றேன். ஓவரால் எல்லா செக்டரும் கீழே போகும். ஆனால் இந்த செக்டர் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, இப்போ வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஏன்னா இன்னும் இறங்கும் அப்படின்றதுனால. இது வந்து இப்போ இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது சார்? சரி, சிச்சுவேஷன் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும், அதுக்காக நம்ம வெளியே வந்துடலாமா நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து நாட் அ குட் ஐடியா. கண்டிப்பா நாட் அ குட் ஐடியா. எதுக்குன்னா ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்து கோவிட்லயும் பார்த்துருப்பீங்க, நீங்க வந்து ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன் வரும்போது கீழே வெளியே வந்துடலாமா நிறைய பேர் சொல்லுவாங்க. ரைட்டா? ஆனா வேல்யூஷன் கம்மி ஆகும்போது நீங்க வந்து வெளியே வரக்கூடாது. அது ஒண்ணு. செகண்ட்லி, என்ன வார் போனாலும் எவ்வளோ ஆனாலும் இந்த வார் வந்து ஃபுல் ஃபிளெஜ் அடுத்த 5 வருஷம் ஓடுமா? கண்டிப்பா ஓடாது. ரைட்டா? ஸோ இது வந்து நாளைக்கு முடியுமா, நாளானிக்கு முடியுமா, ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடுமா? ஃபுல் ஃபிளெஜ் வார் இருந்தா எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வந்து 5 நாளுக்கு மேல தாங்க மாட்டான். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மார்க்கெட்ல வரும். கராச்சி மார்க்கெட் நீங்க வந்து பார்த்துருக்கலாம். சரி, இதோட அதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். நம்ம மார்க்கெட்டுக்கு தெரியும் இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங்கு, இப்போ ஆர்மி, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், பொலிட்டிக்கல் எல்லா லீடர்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதுக்காக நம்மளோட மார்க்கெட் பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல. அதே வந்து நீங்க கராச்சி மார்க்கெட்டை பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 15% வந்து கீழே போயாச்சு ஆல்மோஸ்ட் போன ஒரு வாரத்துக்குள்ள. ரைட். ஸோ இவ்வளோ பெரிய கரெக்ஷன் அங்கே. ஏன்னா அங்கே வந்து தெரியும் ஃபுல் ஃபிளெஜ் வார் இந்தியாவோட மோதுனா நம்ம எக்கானமி வந்து டோட்டலா காலி ஆயிடும்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக அவங்களோட மார்க்கெட் வந்து அதிகமான ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளோட மார்க்கெட் வந்து அதிகமான ரியாக்ஷன் கொடுக்கல. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க வந்து பணத்தை வந்து இன்னும் முதலீடு செய்யணும். அட்வைசர் கிட்ட கேளுங்க, கண்டிப்பா முதலீடு செய்யுங்க. ஓகே சார். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன்ல இப்படிதான் இது பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ இப்போ இந்தியாவோட சுச்சுவேஷன் அப்படின்றது இந்த போர் நடந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து உதவி பண்ண வேண்டாம் அப்படின்னும் டாலர்ஸ்லாம் வந்து இப்போ உதவி பண்ணியிருக்காங்க. 1.3 பில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது இன்னும் டஃப் ஆகிட்டே போகுமா அப்படின்றதெல்லாம் யோசிக்க தோணுதுல, அவங்க இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்களான்ட்டு. ஸோ இது வந்து எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இப்போ 2 மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு மேடம். ஒன்னு,
ஒன்று இது வந்து இந்த சில பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க, ஜெயராம் ரமேஷ், ம் பவன் கேரா, அந்த மாதிரி. நான் பேர் எடுத்து சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ட்விட்டர்லேயே வந்து இந்த போஸ்ட்லாம் போட்டாங்க. இவங்க எல்லாரும் வந்து என்ன போட்டாங்கன்னா, இந்தியா வந்து எதுக்கு அப்ஸ்டைன் பண்ணிச்சு, இந்தியா வந்து ஓட் அகெயின்ஸ்ட் நோன்னு ஓட்டு பண்ணியிருக்கணும் ஐஎம்எஃப்ல அந்த லோனுக்காக. ம் ஓகே, இது வந்து மக்களை வந்து மிஸ்கைட் பண்ற விஷயம். ம் எதுக்குன்னா ஐஎம்எஃப் லோன் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து நீங்க எஸ்ன்னு ஓட் பண்ணலாம், இல்லைன்னா அப்ஸ்டைன் பண்ணலாம். நோன்னு ஏதோ ப்ரொவிஷனும் இல்லை. ம் நீங்க நோன்னு நினைச்சா கூட ஓட்டு பண்ண முடியாது. புரியுதா? எஸ் இல்லைன்னா ஓகே, நான் வந்து அப்ஸ்டைன் வந்து நோன்னு சொல்ற மாதிரி தான் அது. ம் ஆனா நோன்னு சொல்லி எந்த பட்டனும் இருக்காது. ம் புரியுதா? ஸோ நோன்னு நீங்க சொல்லவே முடியாது. நீங்க வந்து அப்ஸ்டைன் நோ தான். இந்த வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து ட்விட்டர்ல வந்து போட்டுட்டே இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். இந்த மிஸ்கைட் பண்றவங்கள வந்து கண்டிப்பா கேள்வி கேட்கணும். நானும் கேட்டிருக்கேன், ட்விட்டர்ல கேட்டிருக்கேன், ஏன் மிஸ்கைட் பண்றீங்கன்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், எதுக்கு ஐஎம்எஃப் லோன் கொடுக்குறாங்க? ரைட்டா? ம் டெஃபினெட்லி லோன் கொடுக்கக்கூடாது. எதுக்குன்னா அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி டெரரிசம்காக யூஸ் பண்ண போறாங்க. நம்ம நாடை வந்து அட்டாக் பண்றதுக்கே யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ரைட்டா? ம் ஓகே, கொஞ்சம் போர்ஷன் வந்து எக்கானமி, பாகிஸ்தான் எக்கானமி கூட யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இவங்க எதுக்கு பயந்து போய் கொடுக்குறாங்க இவங்க லோன் ஆக்சுவலா அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலா லோன் வந்து பயந்து போய் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, நீங்க வந்து இன்னும் லோன் கொடுக்கலன்னா எங்களோட எக்கானமி வந்து பேங்க்ரப்ட் சொன்னா, இவ்வளோ லோன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து பாகிஸ்தான் திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ம் இப்போ ஒரு சில பிசினஸ்லயே இந்த மாதிரி ஆகும்ல, நீங்க வந்து லோன் எடுத்திருக்கீங்க, ஓகே, ஆனா கொடுக்குற பொசிஷன்ல இல்ல. பேங்க் கிட்ட என்ன சொல்றீங்க? சார், இன்னொரு ப்ராடக்ட் வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் லோன் கொடுத்தீங்கன்னா என்னால வந்து எல்லாமே திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனா நீங்க கொடுக்கலன்னா என் ஃபேக்டரி இன்னைக்கு ஸ்டாப் ஆயிடும், என்னால வந்து எதுவுமே திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷன்? பேங்க் கிட்ட ஒரே சுச்சுவேஷன், இன்னும் கொடுத்து நம்மளோட பாலிசியும் வந்து கொஞ்சம் காப்பாத்துக்கலாம், இல்ல முழுசா போயிடும். ரைட்டா? அந்த மாதிரி பயந்துட்டு இவங்க வந்து லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு காமெடியான சுச்சுவேஷன். அதான் இதுதான் ஒரு சுச்சுவேஷன் மேடம். ஓகே சார். ஸோ இப்போதைக்கு அப்ப நம்ம வார் முடிகிற வரையும் மார்க்கெட் வந்து அப்ப கொஞ்சம் இறங்கிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றீங்க. கண்டிப்பா இறங்கிட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ம் அப்பர் ஹேண்ட் யாருது ம் அப்படின்னு மார்க்கெட் பார்க்கும். ம் ஸோ வார் நடக்கும் போது நம்ம தெரியுது, மார்க்கெட்டுக்கு தெரியுது நம்ம வந்து ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோம். ம் ம் ரைட்டா? ஸோ உடனே மார்க்கெட் வேல்யூ போயிடும். ஓகே. இப்போ ஜெயிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கோம்னு சொல்லி தான் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இருக்கு, கீழே போகாம இருக்கு. ஆமா, ரொம்ப பெரிய பெருசா கீழே ரொம்ப போல. பெருசா இறங்கல. ஆமா, ஆனா கொஞ்சமா இறங்கி இருக்கு. சென்செக்ஸ் 1000 பாயிண்ட், நிப்டி ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் வந்து ஒரு சாதாரண விஷயம் இன்னைக்கு. ஆமா, அது எல்லாருக்கும் தெரியும். நார்மல் டேஸ்லயே வந்து நமக்கு இறங்க நார்மல் டேஸ்ல அவ்வளவு பார்க்கலாம். ரைட்டா? ஸோ அந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம வந்து ஐயோ கீழே போயிடுச்சுன்னு பயப்படவே கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து கிளியரா இதான் பார்க்கும், யாரு ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டா இப்போ இந்தியா அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், உடனே பாகிஸ்தான் ஆர்மி வந்துடும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சொல்லிட்டாங்க டீஎஸ்கலேஷனுக்கு நாங்கள் ரெடின்னு சொல்லி. ஓகே, ஸோ அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நெகோசியேஷன் டேபிளுக்கு வருவாங்க உடனே. மார்க்கெட் வந்து அதான் பார்க்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முடிவு எடுக்கும். ஆனால் மார்க்கெட் கீழே போயிட்டு சான்ஸ் கிடைச்சா அந்த சான்ஸை ப்ளீஸ் விட்டுடாதீங்க. கண்டிப்பாக முதலீடு செய்யணும். ஓகே சார். ஏன்னா இது எல்லாமே நம்மளோட நீங்க வந்து அந்த நம்பிக்கை லாங் வந்து டர்ம் நம்மளோட நம்பிக்கை வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கணும். ம் அது வந்து நான் பிளைண்டா சப்போர்ட் பண்ற ஆள் இல்ல. ம் சுச்சுவேஷன் எல்லாமே நீங்க வந்து கால்குலேஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கானமி, இந்தியன் சென்ஸ் இஸ் மச் மோர் ஹையர். அண்ட் பாருங்களேன், இவ்வளவு பண்ணிட்டு வந்து வேர்ல்டு ஓவர் ஒரு 2-3 நாடு தவிர பாகிஸ்தானை யாரும் சப்போர்ட் பண்ணல. பாகிஸ்தானோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைனாவே வந்து ஓப்பனா சப்போர்ட் பண்ணல. ஆமா. வேற என்ன வேணும் உங்களுக்கு? அவ்வளோ நம்மளோட என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஃபாரின் என்ன சொல்லுவாங்க, டிப்ளமேட்டிக் அஃபேர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து இவ்வளோ நல்லா வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்றேன் நான். ஸோ கவர்மெண்ட் இஸ் டூயிங் வெரி குட்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ எல்லாமே சிச்சுவேஷன் வந்து
எல்லாம் நல்லா தான் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க. இவ்வளவு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ம். இப்ப ஜஸ்ட் நவ் இப்போ ஒரு நியூஸ் வந்து இப்போ பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதான் சொல்றேன் மேடம். வரலாம், அதெல்லாம் வரலாம். அது வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா இந்தியா வந்து அவங்களோட கண்டிஷன் கண்டிப்பா போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல்ல பண்ண தப்பு முட்டாள்தனம், அதெல்லாம் பிஓகே ஜெயிச்சுட்டு கூட நம்ம பிஓகே திருப்பி கொடுத்தோம். ரைட்டா, யார் கொடுத்தாங்க அதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பார்த்துடுவோம். ஆனா அது ஒரு பெரிய முட்டாள்தனம் அந்த டைம் பண்ணுது. அந்த டைம் அந்த மாதிரி முட்டாள்தனம் ஐ ஹோப் இந்த டைம் வந்து பண்ணக்கூடாது. இந்த டைம் வந்து கேட்டுடணும், ஓகே நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு ரெடி, ஆனா பிஓகே எங்களுக்கு திருப்பி கொடுத்துரு, எங்க இடம் வந்து எங்களுக்கு திருப்பி வேணும், அவ்வளவுதான். ஓகே சார். ஸோ பார்க்கலாம் சார், பொறுத்து இருந்து நம்ம வந்து எல்லையில் எல்லாரும் போராடுறாங்க, அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கவும் செய்யணும். தேங்க்யூ சார். ஓகே மேடம், தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்க்கெட் வந்து எப்படி போகும், சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம். நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு வேகார்வா சார் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அட்வைஸரோட ஹெல்ப்பும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரை கூட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.